அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று புதன்கிழமை. இந்த ஒரு ஏலக்காய் போதும் 3 நாட்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ஏலக்காயை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. பொதுவாகவே புதன்கிழமை அன்று ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது வெற்றியை குறிக்கக்கூடியது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமைகள்ல நீங்க இப்போ ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போறோம், இல்ல ஒரு காலேஜுக்கு நம்ம கவுன்சிலிங் போறோம் அப்படின்னா கூட இந்த புதன்கிழமையில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி புதிதாக வேலைக்கு நீங்க போறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த புதன்கிழமைகள்ல செய்யும் பொழுது அது வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த புதன்கிழமையில நம்மள நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசைகளும் வேண்டுதல்களும் நிறைய இருக்கும். நாங்களும் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோமா, ஆனா எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல்கள், ஒரு கோரிக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க. அது நிறைவேறிய பிறகு அதுக்கு அடுத்தது நீங்க போகலாம். இது ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க தாராளமாக செய்யலாம். இது பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ இல்ல மந்திரங்களோ கிடையாது. நீங்க மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் இதை செய்யலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்க செய்யலாம். இது ஒரு தாந்திரீக பரிகாரம் தான். ஹால்ல, பெட்ரூம்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்து செய்யலாம். இல்ல நல்லா சுத்தபத்தமா தான் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அங்கு உட்கார்ந்தும் இதை நீங்க சொல்லலாம். பூஜை அறைக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஹால்ல, பெட்ரூம்ல உட்கார்ந்து இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்தது 3 நாட்களில் நடக்கும். என்ன செய்யணும், அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில செஞ்சு பாருங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி கிளாஸ்ல சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. நீரை நிரப்பிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவோ, இப்போ உதாரணத்திற்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நான் மனதார என்னுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஏலக்காயை அந்த தண்ணிக்குள்ள போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணியை அந்த கிளாஸை வலது கையால மூடிட்டு மறுபடியும் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு. அதற்கு அடுத்தது அதை அப்படியே அந்த ஏலக்காயோடையே நீங்க அதை மென்னு அப்படியே அந்த தண்ணியை நீங்க குடிச்சிடுங்க. இப்படி ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஒரு முறை செய்தாலே, நீங்க இன்னைக்கு புதன்கிழமை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா சனிக்கிழமைக்குள்ளாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்படிதான் நீங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது, இப்போ உங்களுக்கு சப்போஸ் 3 நாட்கள்ல நடக்கல, ஏன்னா இப்போ ஒரு வீடு கட்டணும், இல்ல குழந்தை பிறக்க வேண்டும், இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா. அது ஒரு 3 நாள்ல உங்களுக்கு நடக்காது. ஆனா அதற்குண்டான அறிகுறிகளோ வாய்ப்புகளோ ஏதாவது உங்களுக்கு அந்த 3 நாட்கள்ல நடக்கும். இப்போ உதாரணத்திற்கு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க செய்யறீங்க அப்படின்னா, இல்ல உங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சிருந்தாலும் எங்கேயாவது ஒரு புரோக்கர் கிட்ட இருந்து இங்க இடம் இருக்குது வாங்குறதுக்கு வாங்க அப்படின்னு ஒரு செய்தியோ, இல்ல லோனுக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆகுது, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் உடனடியாகவே நம்மளுக்கு நடந்துவிடும். இப்போ உதாரணத்திற்கு வேலை கிடைக்கணும், நல்ல இப்போ ரிசல்ட் டைம்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருப்பீங்க. அதற்கு இந்த ஒரு கோர்ஸ் தான் நான் எடுத்து படிக்கணும், இந்த ஒரு டிகிரி தான் நான் படிக்கணும், இந்த காலேஜ்ல எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது, அது மாதிரி எல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா நீங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ இல்ல வழிபாடுகளோ கிடையாது. வேற்று மதத்தினர் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு
உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு. ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. புதன்கிழமையில் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். ஏன்னா புதன்கிழமை நம்மளுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. புதன்கிழமை இதை எந்த நேரத்துல நாம செய்யலாம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல தாராளமாக நீங்க தூங்க போறதற்கு முன்பாக இரவு 10 மணிக்குள்ளாக நீங்க இதை செய்து கொள்ளலாம். ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சின்னதா உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு நினைச்சு கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு முறை இதை ட்ரை பண்ணேன். அது எனக்கு இப்படிதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ நான் இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமாக உடல்நிலை சரியானது. அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது எந்த ஒரு பண விரயமோ நேர விரயமோ உங்களுக்கு கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ உங்களுக்கு 2-3 விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேலையும் கிடைக்கணும், எனக்கு இன்னொரு வேண்டுதலும் இருக்குது, குழந்தை பாக்கியம் வேண்டும், அதே மாதிரி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நிறைய இருக்குது. அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் செய்யுங்க. அந்த விஷயம் நடந்து முடிந்த பிறகு இன்னொரு முறை புதன்கிழமை நீங்க இன்னொரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் வைக்கணும். எல்லாமே சேர்த்து ஒரே இதுல முடியணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒன்னு செஞ்சு ஒரு கோரிக்கை வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகுதான் நீங்க அடுத்ததை நினைச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் தரும். இதை ஏலக்காய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல வீட்டுல இருக்கக்கூடிய ஏலக்காயை பயன்படுத்தினா உங்களுக்கு பரவாயில்லையா, பயன்படுத்தலாமா அப்படின்னு வேற கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பா பயன்படுத்தலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. இல்லைன்னா புதிதாவே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்ப நான் 3 நாட்கள்ல கண்டிப்பா நடந்துரும். அப்படி நடக்கல அப்படின்னா அடுத்த முறையும் நீங்க புதன்கிழமை அந்த ஒரே வேண்டுதல் அது நடக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நடந்துரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எல்லாமே அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நம்ம வாழ்க்கையில நல்லது சீக்கிரமாகவோ இல்ல லேட்டாகவோ நம்மளுக்கு நடக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு நாள் அது நடந்தே தீருங்க. நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையானது, எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நான் சொல்லி இருக்கிறேன். பலரும் செய்து பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் கை மேல அது பலன் கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.